வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஜோசியக்காரர் எப்படி ஒரு ராஜகுரு மாதிரி ஒரு அரசுக்கு முதலமைச்சருக்கு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடே கேட்டுச்சு. குறிப்பாக பிரேமலதா மேடம் அவர்கள் கேட்டது பெரிய அளவில் ரியாக்ட் ஆகி அந்த இடத்திலேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் நான் இதை மறுபரிசீலனை செய்கிறேன், ஐ எம் ரீதிங்க்ங்கிற மாதிரி சொல்லி உடனடியாக அந்த பதவியை தூக்கி எறியப்பட்டது. இதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் ஓகே, கடவுள் நம்பிக்கை அது இது கல்யாணம்னா ஜாதகம் பார்ப்பாங்க அப்படிலாம் சொன்னாலுமே ஒரு அரசு அப்படிங்கிறப்ப அவர் அரசியல்வாதியாக தான் தேர்ந்தெடுப்பாங்களே, ஒரு ஜோதிடக்காரர் நம்மளை வழிநடத்த போறாருங்கிறத இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் யாருமே விரும்பலை. ஸோ இது ஏதோ பெரியாரியர்கள் கம்யூனிஸ்டுகள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கலை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அந்த பகுத்தறிவு சிந்தனையிலேருந்து விலகலை, அந்த ஒரு திராவிடியன் கான்செப்ட் இருக்குது. அதனால் அதை ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பிரேமலதா அவர்களும் அதை பேசியது ரொம்ப முக்கியம். இப்போ வன்னியரசு அவர்கள் பேசினா பெரிய விஷயம் கிடையாது, கம்யூனிஸ்டுகள் பேசினா பெரிய விஷயம் கிடையாது. பெரியாரிஸ்டுகள், வன்னியரசு, கம்யூனிஸ்டுகள்லாம் எப்போவுமே பகுத்தறிவு, ஒரு ஜாதி எதிர்ப்பு, ஜாதக எதிர்ப்புன்னு தான் பேசுவாங்க. அவங்க பேசுவதை கூட அவங்க வலதுசாரிகள் திசை திருப்ப முடியும். பார்த்தீங்களா, இவங்க எப்பவுமே அப்படிதான். ஆனால் பிரேமலதா அவர்களை எடுத்து அடித்து பேசுனதுங்கிறத ரொம்ப முக்கியமானதாக பார்க்கணும். இப்போ தமீமுன் அன்சாரி கூட நம்ம பேட்டியில் தான் சொன்னார், பிரேமலதா மேடம் பேசுனது முக்கியம்னா தமீமுன் அன்சாரி பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க ஜோதிடத்துக்கு எதிராக இவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னா அவங்க வழக்கமாக இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறவங்கன்ட்டு போயிடுவாங்க. பிரேமலதா அவர்களே பேசியது ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு உடனே பேட்டிலாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டி மூலமாக அவங்க உருவப்படுத்துகிற விஷயம் என்னன்னா, அடுத்து விஜய் தான் 55 வருஷத்துக்கு அவர் ஜாதகத்தில் அவர் சூப்பராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் மோடியோட ஜாதகம் இருக்கிறதுனால அவர் பிஜேபி, அதாவது பிஜேபி மாதிரியே மோடி மாதிரியே பிரதமர் ஆயிடுவார் அப்படின்னு இதை நாங்கள் அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. இதற்கு மேல் இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் என்பதுக்கு நிரூபிக்கிறதுக்கு வேற என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா, ஒரு ஆர்எஸ்எஸ் காரரை ஒரு ஜோசியக்காரரை பக்கத்தில் வச்சிருக்காருங்கிற விமர்சனத்தை நம்ம வச்சா விவாதங்களை பேசுகின்ற சக நண்பர்கள் என்ன சொல்றாங்க, தாவேகாவினுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் தெரியுமாங்குவாங்க. நான் சொல்றேன், இதை ஏங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க? அப்படி எதுவுமே அவருடைய நடைமுறையில் பெரியாரிஸ்ட் மாதிரி எதுவுமே இல்லையேங்க அப்படின்னா, இல்லை அவர் பெரியாரிஸ்ட், ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை பக்கத்தை வச்சுக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை செயல்படுத்துகின்ற ஒருவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் பிஜேபியின் எதிரி, பெரியாரின் நண்பர் அப்படின்னா நம்புற மாதிரியா இருக்கு? அது மட்டும் இல்லை, அந்த ஜோசியக்காரு நிறைய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்ததுல சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பெரியாரை கடுமையாக சாடி இருக்கிறார். பெரியார்லாம் ஒரு ஆளா? வாவு சிதம்பரம், சுப்பிரமணிய சிவாலாம் போராடிக்கிட்டு இருந்த போது இந்த ஆளு ஒரு பைசா தரல, பெரியார் பணக்காரன் தானே, பணம் கொடுத்து உதவலாமேன்னு வழக்கம் போல அவதூறு. ஆர்எஸ்எஸ் காரர்கள் பெரியார் மீது என்னென்ன விமர்சனம் வைப்பாங்க, பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருந்தார், அவர் யாருக்கும் எதுவும் செய்யலை, அவர் மோசமானவர் அப்படின்னு வன்மத்தை கக்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன், பெரியார் மீது நீங்கள் ஆரோக்கியமான அரசு விமர்சனத்தை வைங்க. அவர் ஏன் பார்ப்பனர்களை எதிர்த்தார்? அவர் ஏன் ஏக இந்திய அரசியலை எதிர்த்தார்? அவர் ஏன் தனித்தமிழ்நாடு கேட்டார்? அவர் ஏன் தேசிய அரசியலை முன்னெடுத்தார்? அவர் ஏன் பெண் விடுதலைனார்? ஏன் மனு தர்மத்தை எதிர்த்தார்? ஏன் நால்வர்ணத்தை எதிர்த்தார்? ஏன் இந்து கடவுள்கள் மீது இவ்வளவு விமர்சனம் வச்ச? இப்படி நீங்க கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லலாம். இதெல்லாம் பெரியார் மீது விமர்சனம், ஒரு திறனாய்வு நம்ம பேசலாம். ஆனா இவங்க சொல்றது எல்லாம் பொய், ஃப்ராடு. வளர்த்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, தங்க தட்டில் வைத்த மலம்னு சொல்லி இது எல்லாமே அடிச்சு விடுறது. போற போக்கில் யாருக்கும் வாசிப்பு பழக்கம் இல்லைங்கனால பெரியாரை பத்தி கண்ணாமண்ணான்னு சொல்லிட்டு போறது. அதே டோன்ல, அதே ஆர்எஸ்எஸ் டோன்ல இந்த ஜோசியக்காரர் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வாவு சிதம்பரனாருக்கு ஒரு உதவலையா. வாவுசியினுடைய பிற்கால வாழ்க்கை முழுவதும் பெரியாரை பாராட்டி தான் இருந்தது. வாவு சிதம்பரனாரை கைவிட்டது சனாதனிகள், காங்கிரஸில் உள்ள சனாதனிகள் தான் அவரை கைவிட்டாங்க. அவர் கடைசி காலத்துல பெரியாரோட இருந்தாரு, ஒரு நான் பிராமின் கான்சியஸோட நிறைய அரசியல் பேசியிருக்காரு. வாவு சிதம்பரனார் பெரியார் ரெண்டு பேருமே பரஸ்பரம் ரொம்ப மரியாதை வச்சிருந்துருக்கிறாங்க. அந்த வரலாறெல்லாம் திட்டமிட்டு மறிச்சுட்டு வாவு சிதம்பரனாரையும் பெரியாரையும் தூண்டி விடுறது இது இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய வேலை. பெரியாரை பத்தி பேசும்போது யாராவது ஒருத்தரை, ஒரு மக்கள்கிட்ட பிரபலமான ஒருத்தரை சொல்லிட்டு இவரை விட இவர் பெரியவரா, இவரை பத்தி இவர் என்ன சொன்னார் தெரியுமான்னு அடிச்சு விடுறது, அவதூறுகளை அள்ளி விடுறது, வன்மத்தை கக்குறது. வாவுசி பெரியார்கிட்ட பணம் இல்லைன்னு எழுதினாராம், பெரியார் உனக்கு பணம் தர முடியாதுன்னு சொன்னாராம். இதுக்கு எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு, காங்கிரஸ் சனாதனி, அவர் கப்பல் முழுகினதுக்கு அப்புறம் அவர் கைவிட்டுருச்சுங்கிறதா வாவு சிதம்பரனார் வரலாறு. சத்தியமூர்த்தி ஐயர், சீனிவாச ஐயர், ராஜாஜி இவங்க காலகட்டத்தில் பாரதியார் வாவு சிதம்பரனாரை பத்தி தெரியாதாமா? பெரியாருடைய வாவு சிதம்பரனாருடைய கடைசி காலம் பெரியாருடன் இருந்தது. பெரியார் அவர் திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து இல்லைன்னு உங்களுக்கு உரை எழுதியிருக்கிறது வாவு சிதம்பரனார். அப்படியே வாவு சிதம்பரனாரையும் அப்படியே ஒரு சங்கி மாதிரி ஆக்கிடுவீங்க போல. இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த கான்செப்ட் நம்ம பதில் நிறைய தரலாம். இந்த
ராதன் டாடா பண்டிட் வெற்றிவேல் இருக்கிறாரு, இவர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உடையவர். அவர் கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை. அதையும் சொல்றாரு பாருங்க. கடவுள் நம்பிக்கை இல்லையா, ஆனா ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டான். ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் தான் ஜோசிய நம்பிக்கை இருப்பான். இவங்க மக்களை எப்படி குழப்புறாங்க பாருங்க. இவர் கேட்டா நான் ஜோசியர்லாம் கிடையாது சார், சார் நான் ஒரு சாதாரண ஜோசியர் சார், சார் பெரிய பெரிய ஜோசியர்லாம் இருக்காங்க சார். கடைசி வரையும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஜோசியர் எப்படி அப்படி இருக்கலாம்னு கேட்டா, சார் எனக்கே தெரியாது சார், அவரே போட்டுட்டாரு சார், சார் அவர் பெரிய ஆளு சார், எங்களுக்குள்ள உறவு வேற சார், சார் விஜய்க்கு ஜோதிட நம்பிக்கை இல்லையா, இந்த ஜோதிடருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா, நம்ம 2 பேரும் இவங்க நண்பருங்கிறதும் இதை நம்ம நண்பனும். விஜய்க்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. விஜய்க்கு கடவுள் நம்பிக்கை உண்டா, ஆனா ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லையா, ஆனா இந்த ஜோதிடர் பேச்சை கேட்டு எல்லாம் செய்யறார். கோவிலுக்கு கூட்டிட்டு போவாரு, இந்த ஜோதிடரை அரசு அலுவலரா வச்சுக்குவாரு. ஆனா பாருங்க, விஜய்க்கு நம்ம முதலமைச்சருக்கு ஜோதிட நம்பிக்கை இல்லையா. என்னென்ன சொல்றாங்க, அது பரிதாபங்கள் கோவில் ஒன்று சொல்வார்ல, என்னென்ன சொல்றாங்க பாருங்கிற மாதிரி. ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? சரி, இவருக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லையா, யாரு இந்த ஜோதிடருக்கு. கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாருமே ஜோதிடத்தை நம்பி இந்த ஜோதிடத்தை கேட்டு எல்லாம் செய்யணுமா, அரசியல்வாதிகள் இருந்து அத்வானி எல்லாருமே. ஆனா இவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா, இவர் எத்திஸ்டா, கடவுள் இல்லைன்னு இவருக்கு நல்லா தெரியுமா, முருகனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா முருகன் மேல நீங்க நம்பிக்கை வச்சா ஒன்று நடக்குமா. அப்ப இவங்க பாருங்களேன், பிலாசபி, அஸ்ட்ராபி, அது வானியல், இது ஒரு கணக்கியல், இது ஒரு, அதாவது நீங்க ஜோதிடம் மூட நம்பிக்கைன்னா இவர் முந்திக்கிட்டு சொல்லுவாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, மூட நம்பிக்கை தாங்க, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாதுன்றது. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இதுல சயின்டிபிக்கா ஒண்ணு, எப்படியெல்லாம் மக்களை குழப்புவதற்கான ஆட்கள் பாருங்க. இவங்க தான் விஜய் பக்கத்துல இருக்காங்க. நான் அதை தான் சொல்றேன். இப்ப இங்க விஜய் சுற்றி உள்ள ஆட்கள் அனைவரும் ஆர்எஸ்எஸ். இந்தி வேண்டும் என்று சொல்கின்றவர் ஒரு அமைச்சர், இந்துத்துவ அடிப்படையில் பெரியாருடைய ஆன்டி பிராமின் இரா முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறவர் ஒரு அமைச்சர், ஒரு ஜோதிடர், பெரியார் வெறுப்பு வன்மம் திராவிட வன்மம் உடையவர் ஒரு ஜோசியக்காரர், இவருடைய நண்பர். இவங்களையெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு இவர் பெரியாருடைய ஆட்சி நடத்துவாருன்னு நம்ம சொல்றாங்க. அதாவது பிஜேபியே எல்லாத்தையும் பண்ணும். ஒரு பக்கம் பெரியாரை பத்தி பேசு, இன்னொரு பக்கம் பெரியாரை காலி செய்யற ஆர்எஸ்எஸ் ஆட்களை உன் பக்கத்துல வச்சிருக்கிறோம். எல்லாம் இப்ப பாருங்களேன், மோடியை எப்படி உருவாக்குனாங்களோ, மோடியை சிங்கப்பூர் ஆக்கிட்டாரு குஜராத்தை அப்படின்னு அவரை உருவாக்கி ஒரு முதல்வரை பிரதமர் ஆக்கினாங்களோ, அதே மாதிரி விஜயை இவர் பிரதமராக போறாருன்னு இப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதே சமயம் அஜித் கோவிச்சுக்க கூடாங்கிறதுக்காண்டி அஜித்துக்கும் சிஎம் யோகம் இருந்துச்சான். 2017 இருந்து ட்ரை பண்றாங்களாம். ஜெயலலிதா இறந்ததுல இருந்தே இவங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் லாபி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த சினிமா மோகம் உள்ள இளைஞர்கள் இந்த கிளாமரை வச்சு ஒரு நடிகரை வச்சு வரணுங்கிறது அவங்க பிளான். அவரே உளறிட்டார். அதை கிட்டத்தட்ட அதை சொல்றாங்க. 2017 அஜித் அப்ரோச் பண்ணாங்களாம். அஜித் தனிமையா இருக்க விரும்பினாலும் விட்டுட்டாங்களாம். அதனால அதுக்கப்புறம் விஜயை ட்ரை பண்ணாங்களாம். விஜய்க்கு இது ஆர்வம் இருந்ததுனால இவரை கொண்டு வந்துட்டாங்களாம். இவர் எடுத்து பிரதமர் ஆயிரவாராம், இன்னும் 55 வருஷத்துக்கு இருப்பாராம். அதாவது யதார்த்த அரசியல் தேர்தல் எல்லாத்தையும் கொச்சைப்படுத்திட்டு ஒரு ஜோதிடக்காரர் உட்காந்து அடுத்து இவர் பிரதமர் ஆயிடுவாரு, இவர் நிரந்தர முதலமைச்சர், நாங்க இதை பொலிட்டிக்கல் லாபி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ஓப்பனா சொல்றாரு. ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது நான் தான் ஜெயலலிதா அம்மையாரை ஜெயிக்க வச்சேன்னு இவர் இப்படி சொல்ல முடியுமா? என்னை கேட்டுதான் ஜெயலலிதா அம்மையார் இதெல்லாம் பண்ணாங்க, என்னை கேட்டுதான் மினிஸ்டர் போட்டாங்கன்னு இப்படி உட்காந்து ஒரு டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்க முடியுமா? ஜோதிடமே பார்த்ததா இருக்கட்டும், நீங்க இப்படி சொல்லிக் கொள்வதனுடைய நோக்கம் என்னப்ப? இந்த அரசியல் என்ன? எனக்கு அத்வானி தெரியும் ஏன் சொல்றீங்க, மோடியை தெரியும் ஏன் சொல்றீங்க? நான் மோடியோட ஒன்னா சாப்பிட்டேங்கிற, மோடியோட ஒன்னா சாப்பிட்டாராம். பிஜேபி லாபி இருக்கு, ஆர்எஸ்எஸ் தத்துவத்தின்படி பெரியாரை எதிர்க்கணுங்கிற வன்மம் இருக்கு, விஜய்கிட்ட இவர்கிட்ட அனுப்பி வச்சிருக்கிறாங்க, இவர் விஜயை இயக்குகிறார். ஆனால் விஜய்க்கு ஜோதிட நம்பிக்கையே இல்லை. ஜோதிட நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு உங்களை பக்கத்துல வச்சிருக்காரு? உங்க பேச்சு எது கேட்கிறாரு? இவருக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லையா, ஆனா ஜோதிடம் பாக்குறாராம். என்னென்ன சொல்றாங்க பாருங்க. இவங்க பிஜேபியினுடைய திட்டம் எல்லாத்தையும் முன்கூட்டியே பேசுற மாதிரி பேசி அது நடக்கிறோம். இப்ப வரணும்ல, எடப்பாடி அழிஞ்சு போவார், எடப்பாடி இல்ல, எடப்பாடி சிஎம் ஆக வாய்ப்பே இல்லைன்னு ஒரு முன்கூட்டியே கணிச்சிட்டாராம். அதே மாதிரி ஏடிஎம்கே உடைச்சிட்டாங்களா? அதிமுக உடைத்த இந்த நேரத்தில் இந்த ஜோதிடர் நமக்கு ஜோதிடர் சொல்றாரு, எடப்பாடிக்கு நீ வாய்ப்பு இல்லைன்னா எடப்பாடியே பிஜேபி கை விட்டுருச்சுன்னு அர்த்தம். பிஜேபி எடப்பாடி சீன்ல இருந்து எடுத்துருச்சு. இப்ப இந்த போட்டியா வந்தவங்களை பார்த்துட்டு இனிமே ஏடிஎம்கே கிடையாதுங்க, ஏடிஎம்கே அவ்வளவுதான். இதைத்தானே நான் தேர்தலுக்கு முன்பு இருந்து சொல்றேன். அதிமுகவை அழிப்பதுதான் பாஜக நோக்கம். இந்த ஜோசியர் சொல்லிட்டாரு பாருங்க. இதை பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் போது சொல்லல. அவரு நல்லா கவனிச்சு பாருங்க. பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த எடப்பாடி முடிஞ்சு விடுவார், இனிமே சொல்லல. இப்ப விஜய சிஎம் ஆனதுக்கு அப்புறம் விஜய் தான் இனிமே எல்லாம், ஏடிஎம்கே கிடையாது, எடப்பாடிக்கு நீ சிஎம் யோகமே கிடையாதுங்கிறார். ஏன் இந்த பிஜேபியோட அலைன்ஸ் இருக்கும் போதே இந்த ஜோசியர் கணிச்சு இப்படி ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியதான ஒரு டிவில, பாஜக அலைன்ஸ்ல இருக்கும் போதே. ஆனா நான் அப்ப சொன்னேன், அப்பதான் நான் தான் மிகப்பெரிய ஜோசியர், நான் தான் மிகப்பெரிய ஜோசியர். அதிமுகவை அழிக்க பிஜேபி திட்டமிடுதுன்னு சொன்னேன். நான் தான் மிகப்பெரிய ஜோதிடர், நான் கணிச்சு சொல்லியிருக்கேன். அப்ப நான் ஜோசியர்னு ஒத்துக்கோங்க. நான் விவாதங்களை உட்காந்து டிவாட்டோட உட்காந்து ஏடிஎம்கேங்கிற ஒரு திராவிட கட்சியை பாஜக அழிக்க போகுது,
அந்த இடத்துக்கு விஜயை கொண்டு வர போது நான் சொல்லிட்டே இருந்தேன். அப்ப இது ரத்தன் பண்டிட்டோட நான் தானே மிகப்பெரிய ஜோசியரு. நானும் இதை சொன்னேன்ல. நான் பிஜேபியோட கூட்டணியில இருக்கும் போதே சொன்னேன், உங்களை அழிக்க போகுது, அதிமுக அழிக்க போகுது. நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெரியாரிஸ்டுகளும், எல்லா கான்செப்டும், எல்லா உணர்வாளர்களும், மூத்த பத்திரிகையாளர்கள், மனசாட்சி உள்ளவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, அதிமுக அழிய போகுது, அதிமுக பிஜேபி அழிக்குது, நிதிஷ்குமாரை அழிச்சிருச்சு, அங்க ஷிண்டேவை கொண்டு வந்து உத்தவ் தாக்கரேவை அழிக்குது, இப்படி எல்லா கட்சிகளையும் அழிக்குதுன்னு நாங்க சொன்னோமே. நாங்க ஜோசியம் சொல்ல, நாங்க பேசினது அரசியல் விழிப்புணர்வு. ஆனா நீங்க ஜோசிங்கிற பேர்ல எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்களோட விருப்பம் எடப்பாடி காலி. இப்ப பிஜேபிக்கு எடப்பாடி தேவையில்லை. இந்த ஜோசியரை வச்சு பேச வைக்கிறாங்க பாருங்க. எடப்பாடி அவ்வளவுதான். எடப்பாடி இந்த ஜோசியரை வச்சு இப்ப விஜய் இவங்களுக்கு தேவைப்படுறாரு. அதனால விஜய் பிரதமரே ஆக வாய்ப்பு இருக்கு. பிம்பத்தை இப்பயே பலூட பிம்பத்தை உருவாக்குறாங்க. வட இந்திய ஊடகங்கள் விஜயை கொண்டாடுது. நல்லா கவனிச்சு பாருங்க. பாஜக, RSS, விஜய், வட இந்திய ஊடகங்கள், இந்த ஜோசியர் எல்லா புள்ளிகளையும் இணைங்க. விஜய் 3 RSS அமைச்சர்களை வச்சிருக்காரு, ஒரு RSS ஜோசியரை வச்சிருக்கிறாரு. வட இந்திய ஊடகங்கள் விஜயை புகழுது. இப்ப விஜய் PM ஆகிற பிரதமராக வாய்ப்பு இருக்குன்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்களுடைய திட்டம் என்ன? என்ன பிளான்? எப்படி உருவகப்படுத்துறாங்க? விஜயனுடைய செயல் திட்டங்களையோ கொள்கைகளையோ அவங்க முன்னிறுத்த தயாரா இல்லை. முழுக்க முழுக்க விஜயை நீங்க வந்து உட்காருங்க, உங்களை நாங்க எப்படியா கொண்டு போயிரோங்கிறது இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் என்ன நலத்திட்டங்கள் நடத்தினாரு, என்ன செய்ய போறாரு, அதை பத்திலாம் பேச மாட்டாங்க. விஜய்க்கு யோகம் இருக்கு, ஜோசியத்துல இடம் இருக்கான், ஜாதகத்துல அவர் தான் வருவாராம், ஜெயலலிதா ராசியா, மோடியோட ஜாதகமா. எப்படி மக்கள்கிட்ட கொள்கைகளையோ மக்கள் நல பிரச்சனையோ இடஒதுக்கீடோ சமூக நீதியோ நீங்க பேச வேணாம். ஒரு ஜோதிடர் வந்து இப்படி சொல்லி 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 மக்கள்கிட்ட அந்த பிம்பத்தை உருவாக்கி இவர் தான் பிரதமராக போறாராம், எடப்பாடிக்கு நீ வாய்ப்பே இல்லையா, ஏடிஎம்கே முடிஞ்சிருச்சான். இதையெல்லாம் இவங்க உருவாக்க நினைக்கிற பிம்பம். இது வந்து இவங்க ஆசைப்படுறது. அது எல்லாத்தையும் இவங்க வந்து இப்ப கொண்டு வர்றாங்க. பெரியார் எதிர்ப்பு. பாஜகவுடைய ஆசை என்ன? பெரியாரை எதிர்க்கணும், பெரியாரை அசிங்கப்படுத்தணும். அதை செய்யறதுக்கு ஒரு ஜோசியக்காரர் விஜய் பக்கத்தில் உட்காந்துட்டாரு. பெரியாருடைய அரசியலை அஸ்தமானம் பண்ணணும். அதுக்கு வெங்கட்ரமணனை பக்கத்துல மினிஸ்டரா வச்சாச்சு. இந்திய தமிழ்நாட்டில் திணிக்கணும். இந்தியிலேயே பேட்டி கொடுக்குற ஒரு அமைச்சரவையில சேர்த்தாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமா RSS தத்துவங்கள் வருது. நீங்க உடனே பாஜகவுடன் ஒரு கூட்டணி வைக்கிறாராங்கிறது அவசியம் இல்லை. இந்துத்துவ RSS தமிழர் விரோத கருத்தியல் தமிழ்நாட்டுக்குள்ள வருதா இல்லையா, அதுதான் முக்கியம். பாஜகவோட நேரடி கூட்டணி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. பாஜக கூட்டணி வைக்கிற கட்சியை தான் முதல்ல காலி பண்ணும். புரியுதுங்களா? விஜயுடன் கூட்டணி வைக்கிறத விட வைக்காம தான் பாஜக RSS தத்துவங்களை இங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப விஜய் ஆட்சியின் மூலமாக எப்படியெல்லாம் இந்தி வருது, ஜோதிடம் வருது, பெரியார். இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் பெரியார் தானே தலைவர். உங்க கொள்கை தலைவரை பத்தி இவ்வளவு கேவலமா ஒரு ஆள் பேசுறாரு. அவர் எங்களுடைய ஆஸ்தாத ஜோதிடர், என் நண்பர், என் உறவு, என் உயிர், என் கடவுள்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எப்படி இதை ஏற்கலாம்? பெரியாரை பற்றி இப்படி பேசியதற்கு ஒரு கண்டன அறிக்கை வருமா உங்கள்கிட்ட? முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க இதுக்கு ஒரு கண்டன அறிக்கை விடணும். ஒரு ஜோதிடர் என்னுடைய நண்பர்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரை இழிவுபடுத்துறாரு, என்னுடைய கொள்கை தலைவரை இழிவுபடுத்துறாருன்னு நீங்க ஒரு கண்டன அறிக்கை விடணும். நீங்க விட்டீங்கன்னா நீங்க இந்த ஜோதிடரை பத்தி எல்லாத்தையும் அம்பலப்படுத்துங்க. உங்களுக்கு ஜோதிட நம்பிக்கை இல்லையா? இவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் ஜோதிடரா நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப இவர் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாம கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களை ஏமாத்திட்டு இருந்தாரா? இவருக்கு கடவுள் இல்லைன்னு தெரியுமா? எனக்கு கடவுள் இல்லைன்னு தெரியும். ஆனா வரவங்களுக்குலாம் நான் விபூதி கொடுக்குறேன், இது சொல்றேன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய ஃப்ராடு. எனக்கே கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கிற மக்களுக்கு நான் வந்து ஜோசியம் சொல்லி இது நடக்கும், சிவனுடைய அருள் உனக்கு, முருகனோட அருள்னு சொன்னா அப்ப பொய்ன்னு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். அப்ப இது தப்பு இல்லையா? ரொம்ப ஓப்பனா நான் மக்களை ஏமாத்துறேனே அவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு. ஆனா அதையும் இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, முதலமைச்சர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் சட்டப்படியே நடவடிக்கை எடுக்கணும். இது ஜோசியக்காரர் உட்கார்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, அறிவியல் கருத்துகளுக்கு புறனாக, ஆர்டிகல் 51H எதிராக இப்படியெல்லாம் அவங்க பேசுறாங்க. இதை முதலமைச்சரே என்கரேஜ் பண்றாரா? முதலமைச்சரின் கொள்கை தலைவரான தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிறார், நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிற கேள்வியை நான் மட்டும் இல்லை, நீங்களும் கேளுங்க. இதுதான் நடக்குது இந்த நாட்டில். இப்போ விஜயை ஐஸ் வைக்கிற மாதிரி ஐஸ் வச்சு அப்படி பில்டப் பண்ணி அவரை உருவாக்குறாங்க. பெரியார் கருத்துக்கு எதிரான கருத்தியலை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத தயவு செய்து பாருங்க. நீங்க விஜயை ஆதரிங்க, ஆதரிக்காம போங்க. நான் கேட்கிற கேள்வியில லாஜிக் இருக்காங்கிறத மட்டும் மனசாட்சியோட நினைச்சு பாருங்க. இனிமே ஜோதிடக்காரர்கள், சாமியார்கள், அகோரிகள் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போகிறதா என்பதையும் நீங்க நினைக்கணும். ஜனநாயகம் காக்கப்படணும்னா நம்ம எல்லாரும் இணைந்து குரல் கொடுக்கணும், போராடணும். கேள்விகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில், அறிவியலின் அடிப்படையில் எழுப்பிக் கொண்டே இருக்கணும். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.